Hats and Curd. வணக்கம், நலம்தானே? சிவகாமியின் சபதம் 15வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 3 ஆண்கள் 3 மனநிலையோடு கோட்டையிலிருந்து வெளியே போனார்கள் பாண்டியர்களோடு போரை நடத்துவதற்கு அப்படின்றதோட போன பாட்டு முடிஞ்சிருந்தது. இப்போ அடுத்த பகுதி. காஞ்சி நகரம் முழுக்க அன்னைக்கு பயங்கரமான பரபரப்புல இருந்தது. அன்றைக்குத்தான் உடன்படிக்கையின்படி சளுக்கிய மன்னனான புலிகேசி ஒரு 50 பேரை மாத்திரம் கூட்டிட்டு கோட்டைக்குள்ள வரப்போறோம். இவ்வளவு நாள் அந்த கோட்டை கதவுகள் திறக்கவே இல்லை. இப்பதான் ஒரு நாள் முன்னாடி கோட்டையினுடைய பின்பக்க கதவு திறந்து மாமல்லரும் பரஞ்சோதியும் கண்ணபிரானும் அந்த பாண்டியனோடு நடத்த போகிற போருக்காக வெளியில போன பிறகு அந்த கோட்டை கதவு திரும்ப மூடிட்டாங்க. இப்ப அந்த மெயின் கோட்டை கதவு திறக்க வேண்டிய நாள் இந்த நாள் தான். வரலாற்றுல இடம்பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நீண்ட முற்றுகைக்கு பிறகு வெள்ளை கொடியை அசைத்து சமாதானத்தை வேண்டி ராட்சச புலிகேசிய வந்திருக்கான். தன்னுடைய படைகளை எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு ஒரு 50 பேரோட அவன் மாத்திரம் உள்ள வர திருவிழாவை அன்னைக்கு காஞ்சி மாநகரம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்கல்ல, மக்கள் எல்லாம் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க, பகைவனோடு உறவாடுவதை அவங்க எப்படி விரும்புவாங்கல்ல சொன்னாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காஞ்சி நகர மக்கள் அன்னைக்கு முழுக்க முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா வீட்டு வாசலிலும் மாவிலை தோரணம் கோலங்கள் அப்படின்னு திருவிழா மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா அந்த நகரம் அன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரவர்ம பல்லவரும் புலிகேசியும் அவரவர்கள் ஏறி வந்த யானையிலிருந்து இறங்கினார்கள். அப்போ இந்த முழக்கம்லாம் இருக்கும்ல, மகேந்திரவர்ம பல்லவரை பற்றி புலிகேசியை பற்றி அந்த துதி பாடல்கள் எல்லாத்தையும் பாடி முடிச்சப்புறமா 2 மன்னர்களும் கிட்ட வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ஆற தழுவி கொண்டார்கள். சில சமயம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், சேராத கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ற போது நேத்தி மட்டும் ஒருத்தர் இப்படி திட்டிகிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு எப்படி சேர்றாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. ஆனா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே. அப்படித்தான் அந்த 2 மன்னர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். மகேந்திரவர்ம பல்லவருடைய முகத்தை பார்த்த உடனே புலிகேசிக்கு சொரேல் என்ற அவருடைய நினைவு அடுக்குகளில் ஏதோ ஒரு ஊசி நெருடின மாதிரி இருந்தது. எங்கேயோ இந்த முகத்தை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பால் வடிகிற குழந்தை முகம் மகேந்திரவர்ம பல்லவர் அந்த முகத்தை பார்த்து, இவனா இந்த மன்னனா என்னுடைய அத்தனை திட்டங்களையும் தவிடு பொடியாக்கி ஒன்றும் இல்லாம கடைசியில வெள்ளக்கொடியோட இவனுடைய வாசலுக்கு வர வச்சவன் இவனா, இவனோட முகத்தை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கே அப்படின்னு புலிகேசி நினைச்சான். புலிகேசியனுடைய முகத்துல அதே மாதிரி ஒரு ரணகலமான கொடூரம் இருந்தது. அவனால என்ன செஞ்சும் மறைக்க முடியல. ஆனா ஒரு புன்னகையை சிந்துவது போல முகத்தை வைத்து கொண்டிருந்தார். 2 மன்னர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவின பிறகு அரண்மனைக்குள்ளே சென்றார்கள். அடுத்த 7 நாளும் காஞ்சிபுரத்துல ஒரே விருந்து கேளிக்கை. அதுதான் 2 மன்னர்களும் யானையின் மேலேயோ தேர் மேலேயோ குதிரை மேலேயோ ஏறி காஞ்சிபுரத்தினுடைய எவ்வளவோ பகுதிகளுக்கு மகேந்திரவர்ம பல்லவர் புலிகேசியை பெருமையோடு அழைத்து சென்று காட்டினார். புலிகேசியால நம்பவே முடியல, இவ்வளவு அழகா ஒரு நகரம் இருக்குமா, இவ்வளவு செல்வ வளத்தோடு ஒரு நகரம் இருக்குமா, கல்விக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நகரம் இருக்க முடியுமா, காஞ்சிபுரத்தை எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு புலிகேசியனுடைய மனசுல தோணிக்கிட்டே இருந்தது. இவங்க 2 பேரும் போயிட்டு இருந்த போது புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவர்கிட்ட சொல்றான், இப்ப பார்த்தா 2 பேரும் ரொம்ப நண்பர்களாயிட்ட மாதிரி இருக்கு. புலிகேசிக்கு அவ்வளவா தமிழ் பேச வரல. ஆனா ஓரளவு இவ்வளவு நாள் முற்றுகையிட்டதுல தமிழை கற்றுக்கொண்டு கொஞ்சம் திக்கி அவனால பேச முடிஞ்சது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னுடைய அவையில இருக்கிற பாரவி அப்படின்ற அந்த கவிஞர் இருக்காரு, அவர் எவ்வளவு மோசமான கவிஞர் இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு புலிகேசி சொல்றான். என்னது, பாரவி மோசமான கவிஞரா? இன்றைக்கு பாரத நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய கவிஞர்கள்ல முதலிடம் பிடித்தவர் போய் எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் கேட்கிறாரு. இந்த காஞ்சி நகரத்தை பத்தி அவர் புகழ்ந்து எழுதியிருக்காரு. ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது, இவ்வளவு பெரிய நகரத்தை அவர் சரியாவே புகழலன்னு இப்பதான் தெரியுது. இவங்க பெண்களை வர்ணிக்க சொன்னா அப்படி பக்கம் பக்கமா எழுதுவாங்க, இந்த நகரத்தை பத்தி எழுத சொன்னா சரியா எழுதலையே. அவர் எழுதியிருக்கிறது இந்த நகரத்தினுடைய சிறப்புக்கு உரை போட காணாது அப்படின்னு
அப்படின்ட்டு புலிகேசி சொல்றான். மகேந்திரவர்ம பல்லவரே, என்னுடைய ராஜ்யம் ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியும். நர்மதை நதியிலிருந்து தென்பெண்ணை நதி வரை இருக்கிற பெரிய ராஜ்யம். என் ராஜ்யத்தை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். இந்த காஞ்சிபுரம் நகரத்தை மாத்திரம் நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி கேட்குறான். இந்த அளவு அவனை கேட்க வைக்கிற அளவு காஞ்சி மாநகரம் அத்தனை அவனுடைய மனசு கொள்ளை கொண்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே 2 பேரும் ஒரு வாரம் காஞ்சி நகரத்தை சுத்தி சுத்தி பார்த்து விருந்து விளையாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி நாள், இதற்கு அடுத்த நாள் புலிகேசி அங்கிருந்து கிளம்ப வேண்டும். அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு யாருக்குமே சரியா தெரியல. மகேந்திரவர்ம பல்லவர் அதை யாருக்குமே சொல்லாம ரகசியமா வச்சிருக்காரு. அன்றைக்கு காலையில அவை கூடுகிறது. அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள். காஞ்சி மாநகரத்தில் முக்கியமானவர்கள் யார் யாரோ எல்லாரும் இருக்காங்க. புலிகேசி கூட வந்த 50 பேரும் முக்கியமான இருக்கைகளில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாம புலிகேசியும் காத்து கொண்டிருந்தான். அவசரமாக, மிக அவசரமாக ஆயனரும் சிவகாமியும் அவர்கள் தங்கி இருக்கிற மண்டபப்பட்டு கிராமத்திலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கும் எந்த தகவல் இல்லை. சக்கரவர்த்தி உடனடியாக உங்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார்னு சொல்லி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு, என்ன விஷயம், எதுவுமே தெரியல. உள்ளே நடந்து வருகிற போதே அவை ஏற்கனவே கூடிருச்சு. இவங்க வந்த உடனே நேரம் அவைக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆயனர் முன்னாடி போயிட்டாரு. பின்னாடி வந்த சிவகாமியினுடைய இடது கால் உள்ள நுழையிற போது அந்த படிக்கட்டிலே பட்டு தவறியது. நடனமாடுகிறவர்களுக்கு கால் தடுமாறாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த அளவு அவங்க கால்கள் உறுதியானவை. அந்த தப்பா ஒரு ஸ்டெப்பை வச்சு தவறி அது அவங்களுக்கு நடக்காது. ஆனா அவ்வளவு பயிற்சி பெற்ற சிவகாமிக்கு அன்னைக்கு கால் இடறியது. என்னடா அது உள்ள வரும்போதே சகுனம் இப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு, ஆனா அவசரமா சிவகாமி உள்ள வர்ற போதே அவளுடைய 2 கண்களும் யாருடைய முகத்தை பார்க்க விரும்பியதோ அந்த முகம் எங்க இருக்குன்னு தேடி அலைவதற்கு நெஞ்சம் துடித்தது. ஆனா அந்த காலத்துல பெண்கள் அப்படி தலையை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு வர வழக்கம் இல்லைன்றதுனால தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் அவளால வர வேண்டி இருந்தது. எங்கிருந்தோ மாமல்லர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு இன்ப கிளர்ச்சியான எண்ணம் மட்டும் அவன் மனசுல இருந்தது. பாவம், அவளுக்கு என்ன தெரியும், மாமல்லர் 1 வாரம் முன்னாடியே கிளம்பி சண்டைக்காக போயிட்டாருன்ற தகவல் அவளுக்கு யார் சொல்லியிருக்க கூடும். இந்த அவையில தான் இருக்காரு, என்னத்தான் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு படைக்கிற அந்த நெஞ்சத்தோடு சிவகாமி நடந்து வர்றா. இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்த புலிகேசி சிவகாமியை பார்த்த உடனே அப்படி ஒரு அதிர்ச்சிக்கு ஆளானான். இப்படி ஒரு அழகான பெண்ணா அவன் பார்த்ததே இல்லை. அவன் பார்க்காத பெண்ணா? எத்தனை நாடுகளின் மீது படையெடுத்து போயிருக்கான், எத்தனை நகரங்களிலிருந்து பெண்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கான். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அவனுடைய அந்தப்புறத்திலேயோ அவனுடைய சிறைச்சாலையிலையோ இருக்கத்தானே இருக்காங்க. அப்படி அத்தனை பேரை பார்த்த அந்த கண்ணு கூட சொல்லுது, இப்படி ஒரு அழகியை நீ இதுவரை பார்த்ததில்லை புலிகேசின்னு. சிவகாமி நடந்து வர்ற போது அவ காலடி எடுத்து வச்சு நடந்து வர மாதிரியே புலிகேசிக்கு தெரியல. அவ ஒரே இடத்துல நின்னுட்டுற மாதிரியும் பூமி நகர்ந்து அவளை முன்னே கொண்டு வருவது போலவும் அந்த நடை இருந்தது. இப்படிப்பட்ட அழகான நடைக்கு சொந்தக்காரியான இந்த பெண் அப்படின்னு புலிகேசி ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். அப்ப மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு, எங்களினுடைய பல்லவ நாட்டின் தலைமை சிற்பி ஆயனர் அவருடைய மகள் சிவகாமி, அவள் ஒரு மிகப்பெரிய நடன கலைஞர். இவளுடைய நடனத்தை நீங்க பார்க்கணுன்றதுக்காகத்தான் நீங்க நாளைக்கு கிளம்புறீங்க இல்லையா, இன்றைக்கு நிறைவு நாள், இதுக்காகத்தான் இவங்களை நான் வரவழைச்சேன் அப்படின்னு சொல்றேன். கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. நடனம் ஆடுவதற்காக அங்கே வரப்போவதாக அவளே நினைத்திருக்கவில்லை. அவளுக்கு அப்படி தகவலும் இல்லை. இந்த நேரத்துல இங்க போய் நடனம் ஆடுவதான்னு லேசா தலையை நிமித்தி பார்த்தா. அப்பதான் புலிகேசியினுடைய கர்ண கொடூரமான முகம் அவளுடைய கண்ணுக்கு தெரிந்தது. இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சிவகாமி நினைச்சா. ஆனா முழுமையா பார்க்க முடியாது தானே, அதனால திரும்பவும் தலையை கவிழ்ந்து கொண்டாள். இப்போது ஆயனரிடம் சக்கரவர்த்தி கேட்கிறார், ஆயனரே, உங்கள் மகள் நடனம் ஆடலாம் தானே? சிவகாமி, நீ நடனம் ஆடுகிறாயா அம்மா அப்படின்னு ரொம்ப கனிந்த குரல்ல ரொம்ப மரியாதையா அவர் கேட்கிறாரு. சிவகாமியினுடைய நெஞ்சத்துக்குள்ளே பெரும் போராட்டம். இப்ப பகைவனுக்கு முன்னாடி நடனம் ஆடுவதா, அதுவும் இந்த மாதிரியான முகத்துல தன்னை வெச்ச கொண்டு வாங்காம பார்த்துட்டு இருக்கிற இவன் முன்னாடி நடனம் ஆடினா மாமல்லர் தன்னை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு அவளுக்கு லேசா பயமா இருக்கு. ஆனா எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கிற இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளேயும் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு தருணம் இது. 2 மாபெரும் சக்கரவர்த்திகள், பாரத தேசத்தை ஆளுகின்ற 3 சக்கரவர்த்திகளில் 2 பேர் ஒரே நேரம்
ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்க முன்னாடி இவளை கூப்பிட்டு மரியாதை செய்து கௌரவப்படுத்தி நடனம் ஆடுகிறாயா அம்மான்னு அந்த சக்கரவர்த்தி கேட்கிறாரு. இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு கலைஞருக்கு கிடைச்சா அந்த கலைஞர் அந்த வாய்ப்பை விட்டுருவாங்களா? இதுதான் சரியான தருணம். தன்னுடைய நடனக்கலையினுடைய சிறப்பை இந்த உலகமெல்லாம் அறிந்து கொள்ளுவதற்கு அவளுக்குள்ள இருந்த கலைஞர் பேசினார். மூன்றாவதா இன்னொரு சிவகாமி சொன்னார். சிவகாமி, இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாத. மகேந்திரவர்ம பல்லவருக்கு உன் மேல 1000 வருத்தம் இருக்கலாம். அவர் கேட்டார் இல்ல, உங்க மகனை நான் காதலிக்கலன்னு கடிதம் எழுதி கொடுன்னு கேட்டாரு. நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. உன் மேல அவருக்கு நிறைய வருத்தம் இருக்கும், நிறைய ஆத்திரம் கோபம் இருக்கும். ஆனா என்னதான் அவருக்கு கோபம் இருந்தாலும் மகேந்திரவர்ம பல்லவர் மாதிரி கலைகளை விரும்பக்கூடியவர், கலைகளை காதலிக்கக்கூடிய ஒரு மன்னர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. உன்னுடைய நடன திறமையால் அவருடைய மனத்தை அசைப்பதற்கு உனக்கு ஒரு தருணம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடன கலைஞருக்கு என் மகனை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு சொல்ல வைக்கிற மாதிரி இன்னைக்கு டான்ஸ் ஆடு சிவகாமி. அவளுடைய மனத்தை அப்படியே நீ இன்னைக்கு கரைச்சிடணும் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. அதனால சரின்னு ஒத்துக்கிட்டு நடனம் ஆடுறதுக்கான தயாரிப்புகளை சிவகாமி ஈடுபடுறா. இப்ப புலிகேசி தனிந்த குரல்ல தனக்கு பக்கத்துல இருந்த மகேந்திரவர்ம பல்லவரை பார்த்து கேட்குற, என்ன நீங்க ஒரு நடனக்காரியை வரவழைச்சிட்டு நீ நடனம் ஆடுகிறாயா அப்படிலாம் கேட்குறீங்க? எங்க ஊர்ல சாட்டையால் அடிச்சுதான் நாங்க எல்லாரையுமே நடனம் ஆட சொல்லுவோம் அப்படின்னு புலிகேசி சொல்றான். மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு, நாங்க எங்க ஊர்ல அப்படி செய்வது இல்லை. இப்ப பாருங்க, இந்த சிற்பியை சிற்ப சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். சக்கரவர்த்திக்கு நிகரான இடத்தை கலைஞர்களுக்கு கொடுக்கிற பண்பாடு தமிழகத்திலே உண்டு அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றார். இப்ப சிவகாமி நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். நடனம் ஆடுகிற வரைதான் நெஞ்சத்துக்குள்ள அந்த தயக்கம், அந்த சந்தேகம், ஆடலாமா கூடாதான்ற எண்ணம்லாம். நடனம் ஆட ஆரம்பித்த பிறகு அவள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒரு சக்தியில் ஒன்றாகி விட்டாள். அவள் சிவகாமி அல்ல, அவள்தான் இந்த பிரபஞ்சம். அவள்தான் பரமேஸ்வரனுக்கு பக்கத்திலே இருக்கிற சிவகாம சுந்தரி. அவளுக்கும் நாட்டியத்துக்கும் பிறந்ததிலிருந்தே இருந்த தொடர்பு அவள் அப்படி அன்றைக்கு அவளுடைய நடனத்தை ஆக்கிரமிப்பு செய்தது. அதை பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்கும் இப்படி ஒரு நடனத்தை இனிமே நாங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு கண்கள்ல கண்ணீர் வரும்படி சிவகாமியனுடைய நடனம் அமைந்தது. அப்போ ஒரு நடனத்துக்கான ஒரு பாடலாக முருகன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் பாடுற மாதிரியான ஒரு பாட்டை அவ எடுத்துக்கிறார். முருகன் வேல் மீது சத்தியம் செய்து ஒரு பெண்ணிட்ட ஒன்று நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காராம். ஆனா அவ சொன்னபடி திரும்பி வரலையாம். அதனால அந்த பொண்ணு முருகன் கோவம், ஆனா முருகன்ட்ட கோவம் சொல்ல முடியாது தானே. அதனால முருகன் ஏறி வந்த மயில் மீது தன்னுடைய கோவத்தை எல்லாம் காட்டுற மாதிரியான ஒரு பாடல் அது. மறவேன் மறவேன் என்று வேல் மீது சத்தியம் செய்து கொடுத்த மன்னரும் வருவாரோ நீலமயிலே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பாடலை சிவகாமி பாட ஆரம்பிக்கிறார். அவ அந்த தலைவி அந்த மயிலைத்தான் திட்டுறாளாம். நீ மெதுவா நடந்து வந்திருப்ப, அதனாலதான் அவர் சீக்கிரமா சேர முடியல. ஒன்ன சொல்லி என்ன பையன், இந்த உலகத்துல யானை இருக்கு, குதிரை இருக்கு, சிங்கம் இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு மயில போய் தன்னுடைய ஊர்தியாய் தேர்ந்தெடுத்தாரு, அவரைத்தான் சொல்லணும். என்ன நீ முருகனே உன் மேல ஏறி வருதுனால உன்னுடைய பெருமை தலைக்கேறி வர்ற பாதையை மறந்துட்டியா? இன்னும் ஏன் வராம இருக்கன்னு முருகன் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் மயிலின் மீது காட்டுவது போல அந்த நடனத்தை சிவகாமி ஆடுகிற போது அவளுடைய நெஞ்சத்துக்குள்ளே என்ன இருந்தது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஏன்னா வேல் மீது சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் மாமல்லர். அதனால மாமல்லர் இந்த இடத்துல எங்க இருந்தாலும் தன்னுடைய காதல் செய்தி அவர்களுடைய காதல போய் விடணும், அவருடைய கண்ணுல இந்த நடனம் படணும்னு அவரையே நினைத்து உருகி உருகி காதலிலே அப்படியே கரைந்து போய் அந்த நடனத்தை சிவகாமி ஆடிய போது வானமும் பூமியும் அசையாமல் நின்றது போல அப்படியே நின்றது. அத்தனை பேரினுடைய முகமும் ஆச்சரியத்திலே மலர்ந்திருந்தது. ஆனானப்பட்ட ராட்சச புலிகேசியினுடைய முகத்திலே கூட ஒரு புன்னகை தோன்றிவிட்டது. ஆனால் எதேச்சையாக மகேந்திரவர்ம பல்லவனுடைய முகத்தை சிவகாமி பார்த்த போது அந்த முகத்திலே நடனத்தை ரசிக்கிற ஒரு ரசிகனுடைய மலர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. அந்த முகத்தில இருந்தது ஒரு கருமை, ஒரு கோபம். ஏனென்றால் மாமல்லர் சிவகாமிக்கு எழுதின எல்லா ஓலைகளையும் மகேந்திரவர்ம பல்லவர் படிச்சிட்டார் தானே. அந்த ஓலைகளிலிருந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், வேலின் மீது சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் என் பையன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தன்னுடைய மகனுக்கான ஒரு காதல் கீதமாகத்தான் இந்த நடனத்தை சிவகாமி ஆடுகிறாள்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய முகமே கருத்து போச்சு. அவருடைய முகம் கருத்து போனதை பார்த்தவர்களுடனே சிவகாமிக்கு அப்படியே கோபம் பொங்கி வந்தது. எல்லா கலைஞர்களுக்கும் அப்படித்தானே இருக்கும்.
மகேந்திரவர்ம பல்லவர் ஆயனரை கூப்பிட்டு, இந்த பாட்டு போதும், திருநாவுக்கரசு சாமிகளினுடைய பதிகம் ஏதாவது ஒன்றை பக்தி பூர்வமாக அவளை ஆடச் சொல் அப்படின்னு வேற ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டாரு. இதை கேட்ட உடனே சிவகாமிக்கு அப்படியே ஒரு கோபம் வந்தது. திருநாவுக்கரசருடைய பதிகத்தை நான் ஆடணுமா? ஓ, ஆடுறேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்த பதிகம் ஒரு பயங்கரமான பதிகம்தான். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்ற திருநாவுக்கரசு சாமிகளினுடைய ஒரு பதிகத்தை எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டா. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். என்ன ஒரு சக்தி வாய்ந்த வரி இல்லை? இந்த பாடலை திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதிய சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம். மகேந்திரவர்ம பல்லவர் முதல்ல சமண மதத்தை சேர்ந்தவராகத்தான் இருந்தார். இப்ப சமண மதத்திலே இருந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய அக்காவினுடைய வழிகாட்டுதலின்படியும் சிவபெருமானுடைய திருவிளையாடலின் காரணமாகவும் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிவிட்டார். அவர் சைவ சமயத்துக்கு மாறின உடனேயே அந்த சமண மதத்திலே இருந்த சில பேர் சக்கரவர்த்திட்ட போய் இவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால மதம் மாறிவிட்ட திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பலவிதமான இடர்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டன மகேந்திரவர்ம பல்லவரினாலேயே. ஆனால் அந்த திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய அருளினாலும் சிவபெருமானினுடைய கருணையினாலும் மகேந்திரவர்ம பல்லவரினுடைய மனதும் மாறி அவரும் சைவ சமயத்துக்கு மாறிவிட்டார். ஆனா இவங்களுக்குள்ள அந்த உரசல் இருந்த போது மன்னரினுடைய ஆணை திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு வருது. கையோட கூட்டிட்டு வர சொல்லி சுண்ணாம்பு காலவாயில போட சொல்லி இப்படிப்பட்ட உத்தரவுகள் வருகிற போது அவர் பாடிய அந்த பாடல் தான் காலத்தை வென்று நிற்கிற அந்த பதிகம். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். நான் அடிமை கிடையாது, யமனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, சிவபெருமானுடைய பாதங்களை தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு மன்னனுடைய கட்டளையை ஒன்றுமே இல்லாத ஒரு துறவி மறுத்து சொன்ன ஒரு மகத்தான பதிகத்தை சிவகாமி அந்த இடத்துல எடுத்து மகேந்திரவர்ம பல்லவருக்கு முன்னாடியே நடனமாட துணிந்தாள் என்றால் அவளுடைய நெஞ்சத்துக்குள்ள இருந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருந்த புலிகேசிக்கு இந்த செய்தியெல்லாம் நல்லா தெரியும். அவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டது. மகேந்திரவர்ம பல்லவற்ற என்னது ஒரு நடனக்காரியை கெஞ்சி கெஞ்சி நீங்க நடனம் ஆட சொல்றீங்க, அவ என்னன்னா உங்களினுடைய கட்டளையை மறுத்த ஒரு துறவியினுடைய பதிகத்தை எடுத்து உங்க முன்னாலேயே நடனம் ஆடுறா, என்ன நடந்துட்டு இருக்கு உங்க நாட்டுல, என்னால புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு. எங்க நாட்டில் கலைஞர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு. அந்த பதிகத்தோடு அந்த நடன நிகழ்ச்சி முடிவுற்றது. சிவகாமிக்கு தான் அன்றைக்கு மிக பிரமாதமாக நடனம் ஆடினோன்றது ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அவளுடைய நெஞ்சு எந்த காரணத்தினாலேயும் ரொம்ப 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 துயரத்திலே ஆழ்ந்திருந்தது. மாமல்லர் இருக்காரா இல்லையான்னு இன்னும் தெரியல, அவள் கண்ணுக்கு படவே இல்லை. அவளும் நடனம் ஆடுகிற போது முடிந்தவரை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அவளுடைய கண்ணுக்கு மாமல்லர் எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல. சக்கரவர்த்தி அவள் பாடிய காதல் பாடலை பாதியிலே நிறுத்த சொல்லிவிட்டு திருநாவுக்கரசருடைய பதிகத்தை பாடு, பக்தியால் அமைந்த ஏதாவது ஒரு பாடலை பாடுன்னு இவளை சொன்னதும் அவளுடைய மனசுக்கு அவ்வளவு அன்னைக்கு திருப்தியா இல்லை. ஆனால் நடனம் ஆடி முடித்த அந்த களைப்போடு அவள் நின்றிருந்தாள். அந்த 2 பேரும் மன்னர் கிட்ட போய் வணக்கம் செலுத்துகிறார்கள். அப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சிவகாமியை பார்த்து சொல்லுகிறார், சிவகாமி, புலிகேசி சக்கரவர்த்தியை இன்னைக்கு உன்னுடைய நடனத்தை பார்த்து அப்படியே மயங்கி விட்டார். அவருடைய நாட்டுக்கு நீ வருகிறாயா என்று என்னை கேட்கிறார் அவர் அப்படின்னு சொன்னார். சும்மா தமாஷுக்காக தான் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் ஏற்கனவே கோபத்தில் இருந்த சிவகாமியினுடைய வாயிலிருந்து பளிச்சுன்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. அதுதான் சிவகாமி. சில விஷயங்களை சொல்லாமல் இருக்க அவளால் முடியவே முடியாது. அந்த இடத்துல உடனே சொல்லிட்டா, சக்கரவர்த்தி, இந்த ஏழை பெண் உங்கள் நாட்டிலே இருப்பது கூடவா உங்களுக்கு பிடிக்கவில்லை? என்னை வேறொரு நாட்டுக்கு அனுப்பவா பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டா. சுற்றி இருந்த ஆயனருக்கே கொஞ்சம் இப்படி பதில் சொன்னது ஒரு மாதிரியா இருந்தது. ஆனால் சக்கரவர்த்தியினுடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. சிரித்தவாறே, குழந்தாய், அப்படி அல்ல, உன்னுடைய நடனத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்காகத்தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரை பார்த்து, நீங்கள் கோட்டைக்குள்ளேயே இருங்க, எனக்கு சிவகாமி என்னுடைய நடனத்துக்கு நான் இன்னும் பரிசு கொடுக்கல இல்லையா, அதனால் அது கொடுத்த பிறகுதான் நீங்கள் கோட்டையிலிருந்து கிளம்பணும் அப்படின்னு அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார்.
நீங்க கமலி வீட்டில் வழக்கம் போல தங்குங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டார். இது வேற சிவகாமியினுடைய மனசுக்குள்ள இன்னும் கொதிப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய தேரோட்டியின் வீட்டிலே போய் நீ தங்கலாமா சிவகாமி அப்படின்னு மாமல்லர் ஒரு தடவை கேட்டிருக்காரு இல்லையா? ஆனா வேறு வழி இல்லை, இந்த அரண்மனையிலே தங்கிக்கொள்னு சக்கரவர்த்தி சொல்லாதப்போ அவங்க எப்படி அங்க தங்க முடியும்? அதனால 2 பேரும் மௌனமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்றைக்குத்தான் புலிகேசி சக்கரவர்த்தி திரும்பி போகின்ற நாள். தன்னோட வந்திருந்த அந்த 50 பேரோட அவர் வெளியே போகின்ற அந்த நேரத்தில் 2 சக்கரவர்த்திகளும் திரும்பவும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டு விடை பெற போகிற ஒரு பொன்னான தருணம் அந்த தருணம். அப்போ புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தை பார்த்து சிவகாமியினுடைய நடனத்தை பற்றி நாகநந்தி பிட்சு சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சாரு. கேட்கிறப்போவே சக்கரவர்த்தியினுடைய முகத்தை புலிகேசியனுடைய கண்கள் ஆழ்ந்து நோக்கின. ஆனா சக்கரவர்த்தியினோட முகத்துல எதுவும் தெரிஞ்சதுக்கான அறிகுறியே அவர் காமிச்சுக்கல. அவர் நாகநந்தியா, அது யார் அப்படின்னு அப்பாவி மாதிரி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி கேட்கிறாரு. நாகநந்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே, யார் அவர் அப்படின்னு இவர் பதிலுக்கு கேட்கிறாரு. தென்னாடு முழுக்கவும் பயணம் செய்கின்ற ஒரு புத்த பிட்சு. அவர் பலமுறை காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறார். காஞ்சி நகரத்தை பற்றி எல்லாம் எனக்கு அவர் ஓலைகள் அனுப்புவார். காஞ்சி நகரத்தை பற்றி அவர் ஏன் உங்களுக்கு ஓலைகள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் கேட்கிறாரு. இல்லை இல்லை, இந்த நகரத்தினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் எனக்கு ஓலை அனுப்பிச்சிருக்காரு. அதுல முக்கியமான சிறப்பாக சிவகாமியினுடைய நடனக்கலையை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆயிர சிற்பியினுடைய சிற்பக்கலையை பற்றியும் அவர் நிறைய எழுதியிருக்காரு அப்படி. அப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு, நீங்க அன்னைக்கு என்ன கேட்டீங்க இல்லை, உங்களுடைய ராஜ்யத்தையே எனக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னீங்க. பதிலுக்கு காஞ்சி மாநகரத்தை நீங்க கேட்டீங்க. எனக்கு பதிலுக்கு கூட நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம், உங்க ராஜ்யத்தெல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம். ஆனா உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கலை பொக்கிஷமான அஜந்தா குகையை எனக்கு நீங்க கொடுத்தா போறோம். அதுல இருக்கிற சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நான் என் வாழ்நாளையெல்லாம் செலவழித்து விடுவேன். எனக்கு அந்த அளவு அஜந்தாவுக்கு வரணும்னு ஒரு பெரிய ஆசையே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா இந்த கதை ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் சும்மா இல்லை. சில சமயத்துல சில பேருடைய நாக்கில் சனீஸ்வரன் உட்கார்ந்துப்பான்னு சொல்லி நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்ல, அப்படித்தான். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. எதை நீங்க காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல, எதை நீங்க அடக்கமா வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, நாவிலே அடக்கம் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. எவ்வளவோ புத்திசாலி, சாணக்கியருக்கு நிகரான தந்திரங்கள் செய்யக்கூடிய, ஜெகஜாலங்கள் செய்யக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவர் அந்த நேரத்துல தன்னுடைய நாவை அடக்காமல் பேசிவிட்டார். ஏன்னா விதி அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னாரு, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சிவகாமிகிட்ட கேட்டேன் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர சொல்லி. ஆனா அன்னைக்கு சிவகாமி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் தெரியுமா அவ வரலன்னு சொன்னா? நீங்க தான் சவுக்கால அடிச்சு நடனம் ஆட வைப்பீங்கன்னு நீங்க சொன்னீங்களே. சவுக்கால அடிச்சு நாட்டியம் ஆட சொல்றவங்களுடைய நாட்டுக்கு எந்த நடன கலைஞராவது வருவாங்களா? அப்படி சொல்லிட்டீங்களே நீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். இது கேட்ட உடனே புலிகேசிக்கு அப்படியே முகமே இருண்டு போயிடுச்சு. ஏன்னா இவங்க பேசுறத பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. தன்னையும் தன்னுடைய நாட்டையும் இந்த மகேந்திரவர்ம பல்லவன் இழிவு செய்கிறான்னு அந்த முகம் கருத்து போச்சு. இந்த முகம் கருத்து போனதை கூட பார்க்காம இவர் பேசிக்கிட்டே போறாரு. இப்ப இவர் சொல்றாரு, சிவகாமி தான் உங்க நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவா. உங்க அப்பா ஆயன சக்கரவர்த்தியை நீங்க கேட்டு பாருங்க, உடனேயே கிளம்பி உங்க கூடவே வந்துருவாரு. ஏனென்றால் அஜந்தாவிலே இருக்கிற சில சித்திரங்களிலே வர்ணம் இருக்குல்ல, அந்த வர்ணம் காலத்தால மறையாம 500 வருஷம் 1000 வருஷமா அப்படியே இருக்குல்ல, அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு அப்படி ஒரு ஆவல் அவருக்கு. இப்ப நீங்க கூப்பிடுங்களேன், அவர் கூடவே வந்துருவாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக இப்ப எங்க சேனாதிபதி இருக்காருல்ல பரஞ்சோதி, அந்த பரஞ்சோதியின் கையில் ஒரு ஓலையே கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சாருன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த புலிகேசிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் நிழலாடியது. அப்படியா, ஓலையை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தது அதுதான் உங்களுடைய சேனாதிபதி பரஞ்சோதியா? அப்பா அவர் சேனாதிபதி இல்லை, அதற்கு பிறகு அவர் என்னுடைய படை தளபதியாகவே ஆகிவிட்டார். அவர் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு வருவதாகத்தான் நினைத்தார். ஆனால் அந்த ஓலையில் இருந்ததை படித்த உடனேயே உங்களுடைய முகம் எப்படி மாறியது தெரியுமா? இப்போ நினைச்சா கூட எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார்.
சொல்லக்கூடாததையெல்லாம் விதி அவருடைய நாக்கிலே இருந்து அன்றைக்கு சொல்ல வைத்தது. என்னுடைய முகம் மாறியதா? என்ன ஓலை? ஆமாம். அந்த ஓலையிலே இருந்தது என்ன தெரியுமா? உடனே நீங்கள் கிளம்பி வர வேண்டாம். ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் காஞ்சிபுரத்தினுடைய படையெடுப்பை நடத்தினால்தான் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று உங்கள் நாகநந்தி அந்த ஓலையிலே எழுதியிருந்தார். அதை பார்த்த உடனே உங்கள் முகம் எப்படி மாறியது தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பிலேயே மகேந்திரவர்ம பல்லவர் ஹாஹாஹான்னு சிரிக்க வேற சிரிச்சார். 1000 தேள்கள் தன் மீது கொட்டியது போல இருந்தது புலிகேசிக்கு. அந்த நேரத்தில் என்னுடைய முகம் எப்படி மாறியது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் சக்கரவர்த்தி என்று புலிகேசி கேட்டார். நான் அங்கேயே இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தேனே என்று மகேந்திரவர்ம பல்லவர் சொல்லிவிட்டார். என்னது, நீங்க இருந்து என்ன பார்த்தீங்களா? எங்க படைகள் இருந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா? ஆமா, நானே நேரில் வந்தேன். அந்த ஓலையை கொண்டு வந்த வாலிபனோடு தான் நான் கூட வந்தேன். அதனால் உங்கள் முகத்தை பார்த்தேன். உடனே புலிகேசி சொல்லிட்டான், ஓ, நீங்கள் தான் அந்த வஜ்ரபாகுவாக வந்ததா? என் தம்பி விஷ்ணுவர்தனிடமிருந்து வந்த தூதன் என்று உங்களை சொல்லிக் கொண்டீர்கள் அல்லவா? நானும் நம்பிவிட்டேன். நான் தான் வந்தேன். உங்கள் முகத்தை நேருக்கு நேரே பார்த்தேன். ஆஹா, நீங்கள் அரசியல் சாணக்கியத்தில் அந்த சாணக்கியரையே விஞ்சி விட்டீர்கள் அப்படின்னு புலிகேசி சொன்னான். அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே அப்படி ஒரு குமுறல் அப்போது இருந்தது. அந்த அந்த ஓலையை கொண்டு வந்தது அந்த ஆளைத்தான் மாற்றினீர்களா? ஓலையையே மாற்றி விட்டீர்களா மகேந்திரவர்ம பல்லவரே அப்படின்னு புலிகேசி கேட்டார். ஓலையை கொண்டு வருகிற ஆளே நானாக இருக்கிற போது எப்படி அந்த அந்த ஓலை உங்களிடம் வந்து சேரும்? முதலிலே இருந்த ஓலை நாகநந்தி எழுதியது. ஆனால் உங்களிடம் வந்து சேர்ந்த ஓலை நான் எழுதியது அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு. நல்ல வேளை நான் அந்த ஓலையை மாற்றினேன் புலிகேசி சக்கரவர்த்தி அவர்களே. நான் மட்டும் அந்த ஓலையை மாற்றாவிட்டால் நீங்கள் நேரே கிளம்பி வந்திருப்பீர்கள். நேரே கிளம்பி வந்திருந்தால் இந்த நகரத்தையே நீங்கள் எரித்திருப்பீர்கள், அழித்திருப்பீர்கள். அப்படித்தானே? இப்போது பாருங்கள், இந்த நகரம் உங்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நாம 2 பேரும் நண்பர்களாகிவிட்டோம். இதெல்லாம் நடந்திருக்காது. அப்படியே நீங்கள் வந்திருந்தால் இந்த நகரத்தை கொளுத்தி இருப்பீர்கள். அப்படித்தானே? அந்த எண்ணம் உங்க மனசுல இருந்தது தானே அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் கேட்கிறார். புலிகேசி மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான், அந்த எண்ணம் அப்போது இல்லை, இப்போதுதான் இருக்கிறது. இந்த முழு நகரத்தையும் கொளுத்த வேண்டும், எரிக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு குழந்தையும் அந்த நெருப்பிலே துடித்து 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 சாக வேண்டும். அந்த எண்ணம் அப்போ இல்லை, இப்பத்தான் எனக்கு இருக்குன்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டாலும் புலிகேசி அதை வெளியிலே காட்டாமல், ஏன் அப்போது வந்திருந்தால் எப்படி எளிதாக ஜெயிச்சிருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டான். அப்போது நீங்கள் வந்திருந்தால் எங்கள் ஊருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. 15,000 யானை இல்லை, 10 யானையை விட்டு எங்களுடைய கோட்டை சுவரை நீங்கள் மோதி இருந்தால் பொடி பொடியாக அப்போது உதிர்ந்து போயிருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள் இந்த நகரத்தை நீங்கள் கைப்பிடித்திருப்பீர்கள் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொன்ன போது புலிகேசியனுடைய முகம் கர்ண கொடூரமாக மாறியது. அப்போ நாகநந்தி எனக்கு அனுப்பிய அந்த முதல் ஓலையில் என்ன எழுதி இருந்தது மகேந்திரவர்ம பல்லவர் அவர்களே அப்படின்னு இனிக்க இனிக்க கேட்டான் புலிகேசி. அதையும் சொன்னார் மகேந்திரவர்ம பல்லவர். உங்களுக்கும் நாகநந்திக்குமான பாக பிரிவினை தான் அந்த ஓலையிலே இருந்தது. என்னது, எனக்கும் நாகநந்திக்குமான பாக பிரிவினையா? என்ன எழுதியிருந்தார் அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் புலிகேசி நீ எடுத்துக்கொள், சிவகாம சுந்தரியை மாத்திரம் எனக்கு கொடுத்து விடு என்று பாக பிரிவினையை கேட்டிருந்தார் நாகநந்தி என்று மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார். இப்போது புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவரை நேருக்கு நேர் பார்த்து, அந்த நாகநந்தி இப்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நாகநந்தி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் என்று சக்கரவர்த்தி பதில் சொன்னார். நாகநந்தி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று புலிகேசி கேட்டார். இப்போது மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், அவர் யார் என்பதை பற்றி எனக்கு ஒரு யூகம் இருக்கிறது, உறுதியாக தெரியாது என்று புலிகேசியனுடைய காதுக்கு பக்கத்தில் வந்து, உங்களுடைய சகோதரர் தானே அவர் என்று கேட்டார் சக்கரவர்த்தி. ஆஹா, மகேந்திரவர்ம பல்லவருக்கு தெரியாத ரகசியங்கள் எதுவுமே இந்த பூமியிலே கிடையாது. அப்படிப்பட்ட நாகநந்தியை இப்போது என்னோடு அனுப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று புலிகேசி கேட்டான். கோரிக்கை விடுத்தால் அனுப்புகிறேன் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் பதில் சொன்னார். சாளுக்கிய மன்னர்கள் எதையும் கோரிக்கையாக வைப்பதில்லை, நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு இவர் சொன்னார், கோரிக்கை இல்லாத போது நாங்கள் எதையும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னார். புலிகேசி மன்னர் விருட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தார்.
மறந்து விடாதீர்கள் புலிகேசி மன்னரே, நாம் நண்பர்கள் என்று மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார். திரும்பி பார்த்து புலிகேசி சொன்னான், மறக்கவே மாட்டேன் பல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு போனான். 2 மன்னர்களும் பிரிந்து போனார்கள். அவர்களுக்குள் இருந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே போனது. அடுத்த பகுதி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hudson Card.